எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மலை ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மலை பிரதேசம் தான் பாருங்க. நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊரில் எப்படி லைன் மரம்லாம் மேலே போவோம் அதே மாதிரி லைன். நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கிறோம். தமிழ் அண்ணனை டிரைவ் பண்ண ஓட்டியாச்சு. அண்ணனை வண்டி ஓட்ட விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போகிறோம். வண்டி இப்போ கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் கை வாட்டத்துக்கு வராது தான், அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா புதுசாக டக்குன்னு நம்ம ஒரு வண்டியை ஓட்டும் போது நம்ம வாட்டத்துக்கு வராது அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? செமையாக இருக்குது பாருங்க. இந்த பாருங்க என்னமோ ஆல்ட்ரா என்னமோ மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி தோட்டம் இந்த இருக்குது. நம்ம ஊர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது பாருங்க. ஆமாம், சவுதி அரேபியாவில் இது வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி. இது அமீர் மஜரா இது பேரா? இதெல்லாம் ஏரியா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஏரியா ரொம்ப அமைதியான ஏரியா. கேமராலாம் கிடையாது. வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். இங்கேயா அவங்க ரெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கலாம். ஓ அப்படியா? இங்கே வந்து அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா வந்து நல்லா சூப்பரான ஏரியாங்க அது. பார்த்துங்க இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து செக்கிங்லாம் ரொம்ப அதிகம். பட்டு பயங்கரமாக செக் பண்ணுவாங்களாம். அப்புறம் தான் என் வண்டியில் இந்த அளவுக்கு பிரேக் பிடிக்குதுன்னு எனக்கே தெரியுது. என் வண்டியில் இந்த அளவுக்கு பிரேக் பிடிக்குது அப்படின்னு. அப்படி இல்லை, புதுசு இல்லை பிரேக் நம்ம கால் வாட்டுறதுக்கு வேணும்ல. அது வாட்டு இந்த வண்டி இருக்குல்ல, இந்த மஞ்சள் கோட்டுக்கு எப்பவுமே வரவே கூடாது, வரவும் கூடாது, போகவும் கூடாது. ஆமாம், ஏன்னா இதை சுற்றி அந்த வண்டி தான் போகும். ஓ, கையில் ஒரு கன்று வச்சுக்கின்னு அதை சுற்றி வண்டி போயிட்டே இருக்கும். எதிரில் எந்த வண்டி இருந்தாலும் அது சுற்றிட்டு போயிட்டே இருப்போம். எப்பா இந்த ஒரு கடை தான் இருக்குது இந்த ஏரியாவில். இருக்கு நீட்டு கண்ணாண்டா. எங்கே கண்ணு கண்ணாரையும் கடையை காணுங்க. அது கண்ணாண்டா ஓரமாக அப்படியே இருக்கு கடைங்க. வாங்க நண்பர்களே, இந்த கடையில் போய் ஜாமான் வாங்குவோம். இதுதான் நம்ம சவுதி அரேபியாவில் கடைகள். ஆமாம், பங்க் கடைகள். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ தான். இல்லைண்ணா, ஏற்கனவே இங்கே மூக்கால் ஊற்றிட்டு கிடக்கு. நீங்கள் வேறு உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்கேன். எல்லாமே ஐஸ் ஐட்டமே வேண்டாம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி உளுந்தெல்லாம் இருக்குது பாருங்க. உளுந்து எவ்வளோதுண்ணா கிலோ? கேளுங்கண்ணா. உளுந்து, பருப்பு, இந்த இருக்கே உருட்டு. உருட்டு எவ்வளோதுன்னு கேளுங்க. இது உடச்ச உருட்டு எவ்வளோ இருக்குது? கடலைப்பருப்பு. அதாவது இந்த இருங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்குது நம்மள. இது வந்து நம்ம இங்கே உள்ள காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க இதில். இது இங்கே உள்ள காசுக்கு வந்து 3 ரூபா போட்டிருக்கு. 3 ரூபா போட்டிருக்கு. 3 ரூபா அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா. அது இந்த பாக்கெட் வந்து நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா. இந்த கடைக்கு வந்து அண்ணன் வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. ஐஸ்கிரீம் ரொம்ப ஐஸாக இருக்கிறதால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அண்ணன் தமிழ், அண்ணனை பார்த்துங்க, நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துங்க. என்ன ஊருண்ணா? இன்னொரு மறந்துட்டேன் பாருங்க உங்களுக்கு. விழுப்புரம். விழுப்புரம் அண்ணனுக்கு வந்து விழுப்புரம். ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுகிறேன். ஓகே, கடைக்கு வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஆமாம், என்ன சாப்பாடுன்னு பார்க்குறீங்களா? பிரியாணி மாதிரி. என்ன பிரியாணி கிடையாது, இது வந்து கப்சா சோறு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. அதான் வாங்கணும். ஓகே.